ஒழுங்கா அவங்கள எங்க இறக்கிவிட்டேன்னு சொல்லிடு. நான் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? ஆட்டோ எடுத்துன்னு போற, முடிஞ்சா நான் தொர்த்தி பூடி. என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிற? அந்த இடத்த மட்டும் சொல்லு, உனக்கு நான் பணம் தரேன். எவ்வளவு கொடுப்ப? இந்தா 500 ரூபா தரேன். இடத்த மட்டும் சொல்லு. அவங்க சொல்ல வேணான்னு சொல்லி 500 ரூபாய் தந்தாங்க. சாரி சார், என்னால காட்டி கொடுக்க முடியாது. இதுல காட்டி கொடுக்க என்னப்பா இருக்கு? ஒரு அப்பனுக்கு நீ பண்ற உதவி அவ்வளவுதான். இப்ப என்ன? இதை வச்சுக்கோ, 1000 ரூபாய். எங்க இறக்கி விட்டேன்னு சொல்லு. ஏதோ பெத்த பொண்ணுக்காக கேக்குற சொல்றேன். நம்ம மயிலாப்பூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்குல்ல, அங்கதான் இறக்கி விட்டேன். இறக்கி விட்டு வந்து 10 நிமிஷம் கூட ஆகல. சரி, நீ கிளம்பு. மச்சான், அவளுங்க எங்க போனாலுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நாம நினைச்ச மாதிரியே கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மச்சான். அப்படியா? எங்க போனாங்க? என்ன பண்ண போறாங்க? என்ன ஏமாத்திட்டு ஆத்தாள மகளும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காளுங்க. அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். எப்படி கண்டுபிடிச்சீங்க மாப்ள? இல்ல காசு தான் மச்சான். அவளுங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணாளுங்க. நான் அவளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணேன். அவ்வளவுதான். அவளுங்க போனது மயிலாப்பூர் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு. உடனே நீங்க அங்க வந்துருங்க. நேரா நானும் அங்க வந்துடுறேன். மாப்ள உடனே கிளம்பிடுறோம் மாப்ள. எண்ணி 5வது நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். சரி மச்சான். வாடா. அக்கா வாக்கா போலாம். சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? ஓகே, கரெக்ட் கரெக்ட். அப்படியே நேரா வாங்க. நேரா வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஃபார்மசி இருக்கும் பாருங்க. ஓகே, பாத்துட்டீங்களா? ரைட், ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், அதுல திரும்புங்க. ஓகேயா? புரியுது இல்ல? அப்படியே வந்துருங்க. நேரா வாங்க. நான் அங்கேயே தான் இருக்கேன். வாங்க வாங்க. இங்க 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 வா போலாம். என்னங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன அது தைரியமா இருன்னு சொன்னேன்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. வா போலாம்பா. ஏப்பா, எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போப்பா. என்ன நடக்குது? அந்த கிருஷ்ணன் நல்லவ மாதிரி நடிச்சு ஏதோ திருட்டு கல்யாணம் நடத்த போறான் போல இருக்கு. ஐயோ, பேசிக்கிட்டே இருக்காதடா. நிலைமை கை மீறி போயிட போகுது. சீக்கிரமா வண்டியை எடு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா நீ தெருவுல தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுடா. தலையில துண்ட போட்டுக்கிட்டு தான் அலையணும். நீ எடுற வண்டியை சீக்கிரம். சரி மச்சான், நீங்க சீக்கிரமா அங்க வந்துருங்க. போ, நேரா போய் அந்த ரைட்ல கட் பண்ணு. போ சீக்கிரம். போலாம் போலாம்.
போட்ட திட்டம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சுடா. ஐயோ, இந்த அநியாயத்தை பாத்தியாடா? இந்த கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சுதான் உன் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இங்க வந்திருக்கா. ராஜாராம், உன்னை அசிங்கப்படுத்ததான் 3 பேரும் கூட்டு சேர்ந்திருக்காங்கடா. இவளுகளை சும்மா விடக்கூடாதுடா. வாயா பெரிய மனுஷா, இதான் உன் நேர்மையோட லட்சணமா? என்னவோ சவால் விட்டா, ஊரறிய பத்திரிக்கை வைப்பேன், உன் கண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டிய. இப்ப கேவலமா இல்ல? எல்லாருக்கும் பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிய. எங்கேயா போச்சு உன் வீரம்? இப்படி பயந்து பயந்து கல்யாணம் பண்றவன் எதுக்கே வீரப்பா பேசுறா? இதுல உனக்கு மீச வேற ஒரு கேடு. கேவலமா இல்ல? மச்சான், இவெல்லாம் ஒரு ஆளு இவங்கிட்ட போய் சவால் விட்டான் பாருங்க. நம்ம மேல எவ்வளவு பயம் இருக்கு அவனுக்கு. என்னமோ பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நாங்க தான் ஆம்பளைங்கன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்தானுங்களே. இவனுங்க ஊர்ல ஆம்பளைங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவானுங்க போல. போதும், நிறுத்துங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்களா? கல்யாணம் நடக்கல, போதுமா? கொடுத்த வாக்கையும் சொன்ன சொல்லையும் மாத்தி பேசுற ஆள் நாங்க இல்ல. அது என் புருஷனோட ரத்தத்திலேயே இல்ல. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாங்க கூட கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க போடுங்க. அவர்கிட்ட கொடுங்க. சைன் பண்ணு நட்ராஜ், சைன் பண்ணு. நீங்களும் சைன் பண்ணுங்க சார். கல்யாணம் இங்க நடக்க கூடாது. யாருங்க இவங்க? சார், இவங்க தான் என் அம்மா அப்பா. நீங்க எதுக்கு சார் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? அப்ஜெக்ஷன் இருந்தா முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதுதானே? சார், இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு இப்பதானே எங்களுக்கு தகவலே கிடைச்சது. நான் தான் சார் SMS அனுப்பி தகவல் சொன்னேன். சார், கோச்சுக்காதீங்க. இவங்க 2 பேருக்குமே இன்னும் 4 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. என்னங்க இது? 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? இவங்க கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க சார். யாராவது இவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க இவங்களை சமாதானப்படுத்தி முறைப்படி கல்யாணம் முடிஞ்சதும் இங்கேயே கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். ப்ளீஸ் சார். சார்,
சொல்லுங்க. எந்த தடங்களும் இல்லாம இவங்க கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ என்னப்பா சொல்ற? அப்பா அம்மா சொன்னாங்கன்னா சரிதான் சார். சரி, எது பேசுறதா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இவனை ஏம்மா முறைக்கிற? இவனே தகவல் சொல்லாட்டியும் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். நாங்க கிளம்பும் போதுதான் எங்க மேனேஜர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாரு. என்னம்மா கூத்து இது? நேத்து தானே விடிய விடிய பேசணும். மறுபடியும் நீ ஏமா பயப்படுற? எப்படி பண்றது நமக்கு அசிங்கம் இல்லையா? அவமானம் இல்லையா? ஏம்மா உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? உங்களுக்கு கூட ஒரு வார்த்தை வேண்டான்னு சொல்லணும்னு தோணல சம்பந்தி? ஐயோ, எங்க அப்பாவை நினைச்சு என்னால தூங்க கூட முடியல ஆண்டி. நேரடியா சண்டை போடுறவரா இருந்தா நம்பி சண்டை போடலாம். இவர் அப்படி இல்லையே. எவனோ ஒரு ரவுடியையும் பொறுக்கையும் கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு குறுக்கு வழியில நமக்கு எதிராக சதி செய்யறாரே. அவர்கிட்ட ஜெயிக்கணும்னா நாமளும் குறுக்கு வழியில தான் போயாகணும் ஆண்டி. என்னம்மா ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு பேசுற? நம்ம சண்டைக்கா போறோம்? உங்க அப்பா குறுக்கு வழியில போனா நம்மளும் குறுக்கு வழியில போனோமா? அவர் சாகடிக்கிறதுக்கு வந்தா நம்மளும் சாகடிக்க போனோமா? என்னம்மா நீ? இது உன் வாழ்க்கைமா, உன் கல்யாணம். அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. அவந்திகா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குமா? கிருஷ்ண சொன்ன வாக்கு தப்ப மாட்டாருன்னு மிகப்பெரிய நம்பிக்கைய இவர் இந்த சமூகத்துல சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒரே செயல்ல அந்த பேரை முழுசையும் உடைச்சு எரிஞ்சிடாதமா. ஐயோ, அப்படி இல்ல ஆண்டி. நீ அப்படி நினைக்காட்டியும் ஊர் அப்படித்தானே சொல்லும். கிருஷ்ண அவருடைய முதல் பையனுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு தானே பேசும். யாருக்கும் தெரியாம நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவே முடியாதுமா. இப்பவே பாரு, எங்க மேனேஜர் பார்த்து எங்களுக்கு தகவல் சொன்னாரு. நட்ராஜ் எங்க பையன்னு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் உங்களை பார்த்திருப்பாங்க? அவங்களாம் கேவலமா பேசுவாங்கல்ல. சாரிமா, அவந்திகா என்னை இங்க வரவழைச்சப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க சொல்றப்ப என்னால மறுக்கவும் முடியல. அதான் அவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். நல்ல வேளை நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்தீங்கம்மா. வர்ற வழியில நம்ம கார் ரிப்பேர்டா. கால் டாக்ஸி பிடிச்சுதான் நாங்க வந்தோம். இல்லன்னா நாங்க முன்னாடியே வந்திருப்போம். எப்படியோ நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இல்லனா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கவே கஷ்டமா இருக்குடா எனக்கு. அவந்திகா, எங்களை நம்புமா. நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு மாப்பிள்ள இவன் தான். இவனுக்கு கல்யாணம் நடந்தா அது உன் கூட தான், உன் அப்பா இல்ல. யார் வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். ஆனா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணி என்ன அவமானப்படுத்தாதம்மா. ஐயோ அங்கிள். என்னப்பா? இவர் சொன்னதேதாமா நானும் சொல்றேன். உனக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கும். அது கௌரவமா ஊர் அறிய நடத்த போறோமா, இல்ல இப்படி திருட்டுத்தனமா நடத்தி குடும்ப கௌரவத்தை கெடுக்க போறோமான்னு நீதாமா சொல்லணும். இல்ல எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எங்களை விட உங்க அப்பா தான் பெரிய ஆளு. அவருக்கு பயந்து கல்யாணத்தை இப்படிதான் பண்ணுவேன்னா சொல்லிடு. நாங்க இப்படியே போயிடலாம். ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. நீங்க சொல்றதுதான் சரி. எங்களை மன்னிச்சிருங்க. அவந்திகா, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. என்னால உங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, எங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது. அதான் இப்படி செஞ்சேன். சாரி. பரவாயில்ல நட்ராஜ். மன்னிச்சிருங்க சம்பந்தி. நானும் இவ்வளவு மாதிரி தான் பயந்து போய் இருந்தேன். என்ன பண்றாருன்னு என்கிட்ட கூட சொல்லாம அவர் மறைஞ்சு மறைஞ்சு எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் நானும் பயந்து போய் இருந்தேன். தயவு செஞ்சு என்னையும் மன்னிச்சிருங்க. ஐயோ, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? இத பாருங்க, கட்டின பொண்டாட்டி பெத்த பொண்ணுங்களை நோகடிச்சிட்டு அந்த மனுஷன் என்னதான் பண்ண போறாரு? எல்லாம் நல்லபடியா நடக்கும் சம்பந்தி. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்க உத்தரவாதம் தரோம். நீங்க பயப்படாம போங்க. என் புருஷன் கொடுத்த வாக்க காப்பாத்தாம விட்டதே இல்ல.
உங்களை நம்பித்தான் நாங்க நிம்மதியா இருக்கேன் சம்பந்தி. ரொம்ப நன்றி. ஐய என்னம்மா இது நன்றி எல்லாம் விடுங்க. உமா இனிமே எதுக்காக இங்க நிக்கணும்? போலாமா? போலாங்க. சரி வாங்க. இதுதான் நடந்தது. உண்மையிலேயே நாங்க கல்யாணத்தை நடத்த வரல, நிறுத்த தான் வந்தோம். புரிஞ்சுதா? அதான் நான் பார்த்தேன். என் தம்பியை எதிர்த்து இந்த கல்யாணத்தை நடத்திட முடியுமா? பேச வேணான்னு பார்த்தேன். நீங்க என்னைய பேச வைக்கிறீங்க. என்ன உங்க தம்பி என்ன சிங்கமா கரடியா பயப்படுறதுக்கு? உங்களுக்கு பயந்து இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்தல. என் புருஷன் பகிரங்கமா வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாக்கு மாறாம கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுக்காக தான் இப்ப கல்யாணத்தை நிறுத்தணும். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, சொன்ன தேதியில சொன்ன இடத்துல இவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கும். நாங்க நடத்தி வைப்போம். பாரா, இவ்வளவு நாள் அந்த ஆளு வாய்ஸ் அவடால் விட்டாரு, இப்ப இந்த அம்மா பேசுது. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா? இல்ல இந்த கல்யாணத்தை என்னால நடத்த முடியாதா? ஏன் நடத்த முடியாது சொல்லு. அத பத்தி எனக்கு என்னையா கவலை? எனக்கே கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கியா? அண்ணா, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்தணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும், இவங்களுக்கு ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால கல்யாணத்தை நிறுத்தணும், அவ்வளவுதான். நீங்க தான் கழுதைக்கோ பூனைக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க எதுக்காக விழுந்தடிச்சு இங்க ஓடி வந்தீங்க? வந்தது வராததுமா ஏன் புருஷனை பார்த்து கண்டபடி பேசுறீங்க? கழுதைக்கோ பூனைக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு இந்த கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? நீங்க இவ்வளவு தூரம் பதறத பார்த்தா இதே அவந்திகாவுக்கு தானே நீங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? உண்மையை சொல்லுங்க. அதானே. இந்த கல்யாணம் எப்படி நடந்தா உனக்கு என்ன ராஜாராம்? நீதான் அடிக்கடி சொல்லுவியே, இந்த பொண்ணை நாங்க கேட்கல, தூக்கல, தொடலன்னு. ஏதோ ஒரு நாயையோ பூனையோ இந்த மாப்பிளைக்கு கட்டி வைக்க போறேன்னு சொன்ன நீ இப்ப எதுக்கு இந்த கூட்டத்தோட இங்க வந்திருக்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. என்ன ராஜாராம், பதில் இல்லையா? அப்ப நீ ஏதோ கிரிமினல் தனமா பிளான் பண்ணிருக்க. அதான் பதறி அடிச்சு இந்த கூட்டத்தோட இங்க ஓடி வந்திருக்க. அதானே? என்ன வேஷம் கலைஞ்சு போச்சா? உன்னோட அக்கிரமத்துக்கு இந்த ரவுடி குடும்பத்தோட சப்போர்ட் வேற. வெக்கமா இல்ல? என்ன ராஜாராம், ரெஜிஸ்டர் மேரேஜ தடுக்கிறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா? இப்ப புரிஞ்சு போச்சியா உன் பிராடுத்தனமும் பித்தலாட்டமும்? ஏய், எழுதி வச்சுக்க. நீ என்ன செஞ்சாலும், எப்படி சுத்தி வந்தாலும், என்ன திட்டம் போட்டாலும் அதையும் மீறி இந்த கிருஷ்ண ஜாம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பான். நான் நினைச்சா இப்ப கூட இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். ஆனா செய்ய மாட்டேன். என் உமா சொன்ன மாதிரி சொன்ன சொல்லுதான் எனக்கு முக்கியம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேனா இல்லையான்னு பாரு.